ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. சாதத்தெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சோடனே சாப்பிட்றதுக்கு உட்காந்து நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கங்க சக்தி. அதுக்கு உடனே என்னன்னு சொல்லிட்டு 3 பேரோட ரியாக்ஷனும் பார்க்கணுமே. பெரிய பாவமாக மகா குத்தமாக உட்காந்து சாப்பிடக்கூடாது ஆம்பளைங்க கூட பொம்பளைங்க. ஐயோ, எந்த காலத்தில் சீரியல் எடுத்தீங்க, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு கொலை குத்தமாயா, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சக்தியை மாறி மாறி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக நம்ம வேலைன்னு என்ன பண்ணிட்டாரு, விட்டு கொடுக்கக்கூடாது, அதனால் விடுங்கப்பா, அவங்க வீட்டில் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, அதே நினப்பில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறியா, நான் அண்ணன் ஒரு பக்கத்து கொதிக்க விடுங்கடா அடிச்சுக்காதீங்கடா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மீனாலை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்ட உடனே ஏன் இன்னும் எந்திரிக்கலையா, இல்லைம்மா 9-10 மணிக்கு தான் எந்திரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம சக்தியோட மைண்ட் வாய்ஸ் இருக்கே, நீங்கள் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் பேசுகிறக்கூடாது, டேரெக்டாக கேட்டிருக்கணும். நான் மட்டும் 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும், 7 மணிக்கு எந்திரிக்கக்கூடாது, உங்கள் பொண்ணு மட்டும் 10 மணிக்கு எந்திரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணு ஒன்றை மாதிரி ஒன்றும் இல்லாதவளா, அவள் மகாராணியானால அப்படி தான் எந்திரிப்பான்னு இவங்க பக்கத்து ஒரு பக்கத்து மைண்ட் வாய்ஸ். பார்க்க ஊசி பட்டாஸ் மாதிரி தாம்மா இருக்க, உன்னோட எண்ணெல்லாம் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு பொண்ணே எதிரிங்கிற மாதிரி கொண்டு வந்த மருமகளுக்கு ஒரு மாதிரியும் கொண்டு வராதவங்களுக்கு ஒரு மாதிரியும் நடத்துவாங்களே, அதே மாதிரி தான். அது சரி, இந்த காலத்துலேயே இப்படி தான் நடக்குது, அந்த காலத்தை சொல்லி என்ன பிரயோஜனம். அதுக்கப்புறம் மீனா லேட்டாக எந்திரிக்கிறாங்க. ஏஞ்சு மட்டும் இல்லை, பாட்டியோட பாலை வேற குடிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.